அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மாணவர்கள் அனைவரும் எழுந்து நிற்கவும். பாயின் மணிக்கொடி பாரி அதை ஆண்டு பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி அதை ஆண்டு பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி ஓங்கி வளர்ந்ததோ கம்பம் ஓங்கி வளர்ந்ததோ கம்பம் அவன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று அவன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்று பாந்தி எழுதி திகழும் செய்ய பாந்தி எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரி தாயின் மணிக்கொடி பாரி அதை ஆண்டு பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி கம்பத்தின் கீழ் நிற்றல் காணி கம்பத்தின் கீழ் நிற்றல் காணி எங்கும் காணலும் வீர பெருந்திரள் கூட்டம் எங்கும் காணலும் வீர பெருந்திரள் கூட்டம் நம்பற்குரிய அவ்வீர நம்பற்குரிய அவ்வீர தங்கள் நல்லுயிர் ஈந்தும் கொடியை காப்ப தாயின் மணிக்கொடி பாரி அதை ஆண்டு பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி. அனைவரும் சேர்ந்து தேசிய கீதத்தை பாடுவோம். जन गण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा सब शुभ नामे जाहे सब सुखाशिष समाहे गाये तब जय दादा जन गण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. فلما رأوا ذُلْفَةً سيئت وجوه الذين كفروا وقيل هذا الذي كنتم به تدعون قل أرأيتم إن أهلكني الله ومن معي أو رحمنا
فمن يجير الكافرين من عذاب أليم قل هو الرحمن آمنا به وعليه توكلنا فستعلمون من هو في ضلال مبين قل أرأيتم إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين صدق الله العظيم. ஈராரும் கடலொடுத்த நிலமடந்தை எழிலொழுகும் சீராரும் பதனமென திகழ்பரத கண்டமிதில் தெற்கனமும் அரிசிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு திரை நுடலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிடமை திறமியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நம்முடைய சிறப்புரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றேன். இஸ்லாமிய ஹையர் செகண்டரி பிரசிடென்ட், செக்ரட்டரி, கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஹெட்மாஸ்டர் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இந்த 78ஆம் ஆண்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் இதில் பங்கேற்பது மிக மிக மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் படிப்புதான் என்னை இந்த அளவுக்கு வளர்ப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதுபோல மாணவர்களும் அதிகாரிகளாக என்றால் கண்டிப்பாக நம்ம ஒழுக்கத்தையும் படிப்பையும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். தொட்டனைத்தோடு மணற்கேணி மாந்தற்கு கட்டளைத்தோடு மலிவு. மனதை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்கிறதோ அதுபோல மாணவர்கள் கல்வி கற்க கற்க அறிவு ஒழுங்கி வளரும். நமது தற்போது கூட நமது தமிழக முதல்வர்கள் படிப்பு ஒன்றுதான் யாரிடமிருந்து தேட முடியாது என்று ஒரு அறிக்கை விட்டிருந்தார். பல அவர் மீண்டும் மீண்டும் சொல்லி அதுபோல மாணவர்கள் வாழ்க்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் நிச்சயம் நன்கு படிக்க வேண்டும். இந்த தருணத்தில் ஒரு விழிப்புணர்வு, அதாவது கஞ்சா குட்டாலாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி தயவு செய்து அதுக்கு யாரும் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அது பல பல எல்லாமே ஒரு எல்லாத்தையுமே அழிச்சிடும். அதோட சீரியஸ் இப்போ தெரியாது. அதனால யாராவது நம்ம குடும்பத்தில் யாரா இருந்தால் அவங்க திருப்பி வழியை பாருங்க. அதே மாதிரி எப்போ எங்கேயாவது அது மாதிரி சேல்ஸ் பண்ணாலும் சரி காவல்துறைக்கு தகவல் சொல்லுங்க. வேலை இப்போ வேலை கிடைக்குது. உதாரணத்துக்கு பிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 எல்லாம் போய் ஆஃபீஸர் கார்டில் தான் எல்லாமே. ஒரு திறமை இருந்தால் நம்ம யூபிஎஸ்சி கூட எக்ஸாம் பண்ணி பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு இதெல்லாம் காம்படிஷனுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். அதனால் கண்டிப்பாக நீங்கள் 6th தரமாக படித்தாதான் 6th வரைக்கும் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு பெரிய பெரிய அதிகாரி ஆகலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா திறமையாக படித்து உதாரணத்துக்கு ஏகப்பட்ட கோச்சிங் சென்டர் இப்போ காஞ்சிபுரம் எல்லாமே நீங்கள் போய் 1 இயர் இருந்தாவே அந்த வேலை இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ண மாட்டீங்க, திரும்ப மாட்டீங்க. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் ஆர்டர் பண்ணி
எல்லாருமே வந்து அரசாங்க உத்தியோகத்தில் சேரணுன்ற என்னோட ஆசை. இந்த சுதந்திர தினத்துக்கு என்னை அழைத்த இஸ்லாமிய மேல்நிலைப்பள்ளி நிர்வாகத்திற்கும் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் எனது 78ஆம் ஆண்டின் சுதந்திர தின வாழ்த்துக்களோடு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். பேர்ணாம்பட்டு இஸ்லாமிய மேல்நிலைப் பள்ளி பேர்ணாம்பட் இந்த 78ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவுக்கு வருகை தந்து மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் எங்கள் பள்ளி நிர்வாகி மரீத் முகமது சாக்கி அவர்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் நம் பள்ளியின் நிர்வாகி மரீத் ராஃபி சார் அவர்களையும் இங்கு அமர்ந்திருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் எனது அருமை மாணவ செல்வங்களையும் பள்ளி அலுவலக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் ஊர் பொதுமக்களையும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக சுதந்திர தின விழா நமக்கெல்லாம் ஞாபகம் வர்றது லீவு தான். ஒன்று வருஷத்தில் சுதந்திர தின விழானா லீவு, இன்னொன்று குடியரசு தின விழா அப்படின்னா லீவு. ஆனால் இந்த சுதந்திரம் அப்படின்னா இந்த சுதந்திரத்திற்காக நம்மளுடைய தலைவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள், தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு இன்னல்கள், பல்வேறு துன்பங்கள், இதையெல்லாம் அனுபவித்து பெற்றதுதான் இந்த சுதந்திரம். இந்த சுதந்திரம் எப்படி பெற்றார்கள் என நினைவு, அதாவது பழைய வரலாறை நினைவுபடுத்துவதற்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் நாம் சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருகிறோம். இதை மாணவர்கள் உணர வேண்டும். ஏனென்றால் மாணவர்கள் கையில் தான் எதிர்காலம் உண்டு. இந்த நாட்டை வழி நடத்தக்கூடியது இந்த இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் எதிர்காலத்தில் நம் இந்தியாவை நல்லரசு மட்டுமல்ல வல்லரசாக மாற்றி இந்த உலகையே இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் செய்ய வேண்டும் என கூறி எனக்கு வாய்ப்பளித்த எனது பள்ளி தாளாளர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவ்வளவுதான். இன்னைக்கு நாளைக்கும் வெள்ளிக்கிழமை லீவு, சனிக்கிழமை பார்க்கலாம் அப்படின்னு இல்லாம உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் கொஞ்சம் சிந்திங்க. நாடு எவ்வாறு சுதந்திரம் பெற்றது, நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும் என்பதை பற்றி தலைமை ஆசிரியர் மிக சிறப்பாக நம்மிடையே எடுத்துரைத்தார். இப்பொழுது ஆசிரியர்களின் சிறப்புரை. முதலில் திரு சுதந்திர தினத்தின் முக்கியத்துவத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்மிடையே பேசுவார். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहू। नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम। अम्मा बाद, अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नका ला खुलुक़िन अज़ीम। व क़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम, अल मुस्लिमु मन सलिम अल मुस्लिमून बिल लिसानि व यदी। अल्लाह तबारक व तआला का बेइंतहा शुक्र व करम हुआ कि आप जैसे मुबारक हस्तियों के सामने मुझे कुछ बात करने का मौका अता फरमाया। ये बड़े लोगों का मेरे ऊपर एहसान है कि अल्लाह तबारक व तआला उनकी उम्र में ताबीर कायम अता फरमाए। आज इस माहौल में हमें बैठे हुए हैं, ये है यौम आज़ादी। आज़ादी मामूली चीज़ नहीं है, जिनमें उलमाए इकराम और बड़े बड़े लोगों ने मुजाहिदा और कोशिश करने के बाद आज हमें ठंडी सांस ले रहे हैं। अगर उन्होंने मुजाहिदा नहीं किया, कोशिश नहीं की, मुसलमानों के इख्तियार को बरकरार नहीं रखा, तो आज दुनिया क्या है? आज दुनिया में हमें क्या चैन और सुकून के साथ
जी नहीं सकते थे। तकरीबन 800 साल तक मुसलमानों की हुकूमत रही है। 1711 से लेकर 1850 पर 5 साल तक मुसलमानों की हुकूमत रही है। उसके बाद अंग्रेजों ने क्या है 1850 पर हिंदुस्तान पर मुसल्लत हुए। जिस इरादे से मुसलमान हिंदुस्तान पर मुसल्लत हुए, सारे हिंदुस्तान पर अपना कब्जा कायम फरमाए, अपना कब्जा अदा करें, ताकि हर लोग क्या है हमारी बात को मानने वाले हो जाएं। लेकिन शेखचारी कुर्बान उन हजरात पर, उलमा इकराम, अकाबिरीन और बड़े बुजुर्गों पर, जिन्होंने क्या है शुरू ही से जब हिंदुस्तान आए शुरू ही से क्या है देशभक्ति के साथ हिंदुस्तान में नारा लगाए कि अंग्रेज हिंदुस्तान छोड़ो, हिंदुस्तान से खाली हो जाओ। जिसकी वजह से जब हिंदुस्तान में शुमाल की तरफ कब्जा कर लिया, जब हिंदुस्तान की जुनूब की तरफ आने लगे, हैदर और टीपू सुल्तान रहमतुल्लाह अलैह ने जब तक जुनूब में उनकी हुकूमत कायम थी, कोई मैकानात को क्या है बर्बाद कर नहीं सका, वहां पर हुकूमत को कायम नहीं कर सका। जब उनको शहीद कर दिया गया तो धीरे धीरे सारे हिंदुस्तान पर मुसलमान क्या है गैरों का कब्जा होने लगा। उसके बाद उलमा इकराम, अकाइदीन और जुमान में हिंदुस्तान का पहला जब जुनूब का वजीर था तौहीद और टीपू सुल्तान को खत्म करने के बाद एक शेर है जिसमें कहते हैं वक्त जरूरत चून मुबारक पुलिस दस्त बिगिरे सरे शमशीर तेज। जब इंसान किसी चीज को करना या किसी चीज पर इरादा कर लेता है तो सारी चीज उसके लिए आसान है। इसी तरह मौलाना मोहम्मद अली जौहर ने कहा जब तक मुसलमान हिंदुस्तान में रहेगा तब तक मुजाहिदा करना, कोशिश करना हमारे ऊपर जरूरी है। अगर मुसलमान अपने आप पर कायम कर अदब से बैठ जाएगा तो खुदा ना खास्ता क्या है सारी दुनिया की तरह हिंदुस्तान भी गैरों के कब्जे में हो जाए। मरते तब तक हमारे हिंदुस्तान को हमें कोशिश करते रहना है और इसको बरकरार रखने के लिए मजहब और दीन की प्रचार करते रहना है। आखिर में मैसूर टीपू सुल्तान रहमतुल्लाह अलैह ने ये कहा एक दिन की क्या गीदड़ की 100 साल जिंदगी से शेर की एक दिन की जिंदगी बेहतर। हमें क्या है इज्जत के साथ, शान और शौकत के साथ, अपने दबदबा के साथ एक दिन का जीना भी हमारे अल्लाह के पास काबिल कबूल हो सकता है। अगर डर कर क्या है बुज़दिली के साथ जितने साल भी जिएंगे तो हमारा जीना जीने के बराबर नहीं है। इसी तरह हुकूमत के अंग्रेजों ने बैकाट किया और बहुत से उलमा इकराम यहाँ तक के दिल्ली के लाल किले से लेकर कलकत्ता तक उलमा इकराम की फांसियां लटकी थी। आज अल्लाह का शुक्र है उनका है 800 साल हुकूमत होने के बावजूद लाल किला, जामिया मस्जिद, ताजमहल, दुनिया के सारे अजायब हमारे मुसलमानों ने अदा किया। आज हिंदुस्तान या हमारे इलाके में उठा लीजिए बड़े बड़े यूनिवर्सिटीज, बड़े बड़े तारीखी इमारत कायम हुई उन्हीं की बरकत से। अगर उन्होंने मेहनत की, कोशिश की तो उसका फल हमें पा रहे। हमें भी मेहनत करेंगे तो आने वाली नस्ल हमारे लिए दुआएं देगी, हमारी जिंदगी को याद रखेगी। बस मैं अपनी छोटी सी तकरीर को खत्म करना चाहता हूँ। बाखिर दवाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलामु अलैकुम। இப்பொழுது தமிழில் திரு முகமது அலி அவர்கள் நம்முடைய பள்ளி நிர்வாகத்தினருக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் 78வது சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது இந்த சுதந்திர தின உரையை உங்கள் மத்தியில் ஆற்ற இருக்கிறேன். அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, நமது தலைமை ஆசிரியர் சொன்னது போல வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்றால் மாணவர்கள் தான் எதிர்காலத்தில் சிறந்த கல்வியை, உயர்கல்வி படித்து சிறந்த வேலை வாய்ப்பை அடைய வேண்டும். சுதந்திரம் அடைந்துவிட்டோம், அதற்கு இந்த சபையே ஒரு சாட்சி. நாம் ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து பல்வேறு இன்னல்களை, பல்வேறு கஷ்டங்களை, துன்பங்களை நமது முன்னோர்கள் அனுபவித்துவிட்டு தன்னுடைய பொருளாதாரம்
உயிர் தியாகங்கள் செய்து நமக்கு அந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த இந்திய திருநாடு 78 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று மிக சிறப்பான ஒரு நாடாக கிட்டத்தட்ட உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவிற்கு ஊடகத்துறை, தொழில்நுட்பம், கல்வி அனைத்திலும் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. ஆனால் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டிய சூழல் நமக்கு தேவைப்படுகிறது. இன்னும் கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில்நுட்பம், அறிவு சார்ந்த ஆராய்ச்சி படிப்புகள் இது எல்லாம் மற்ற நாடுகளை விட ஓரளவுக்கு பின்தங்கிய நாம் இருக்கிறோம். இவற்றையெல்லாம் இந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்றால் அன்பு மாணவ செல்வங்கள், நீங்கள் அரசு வழங்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களையும் பெற்று நன்கு கல்வி கற்று ஈடுபாட்டுடன், விடாமுயற்சியுடன், கடின உழைப்புடன் நன்கு படித்து நம் பள்ளிக்கும், நம் நாட்டிற்கும், நாம் வசிக்கும் இடத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். அதுதான் நாம் சுதந்திரம் அடைந்ததற்கு ஒரு நீங்கள் செய்ய வேண்டிய கைமாறாக இருக்கும். நாம் இப்பொழுது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம் முன்னோர்கள் செய்துவிட்டார்கள். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே வேலைதான். அரசு வழங்கக்கூடிய திட்டங்களை நாம் முறையாக பயன்படுத்திக் கொண்டு ஏராளமான கல்வி திட்டங்களை அரசாங்கம் வழங்குகிறது. அவற்றை முழுமையாக நாம் பயன்படுத்திக் கொண்டு சிறப்பாக உயர்கல்வி படித்து பட்டம் பெற்று எதிர்வரும் காலங்களில் நம்முடைய காவல்துறை அதிகாரி சொன்னது போல போட்டிக்கு அரசு நடத்தக்கூடிய நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. மத்திய அரசு வேலை வாய்ப்புகள், மாநில அரசு வேலை வாய்ப்புகள். இதை மாணவர்கள் மத்தியிலே போதிய விழிப்புணர்வு இல்லை. உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு இங்கே நம்முடைய தலைமை ஆசிரியர் தலைமையிலே நான் முதல்வன் திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு கல்வி வேலை வாய்ப்புகளுக்கு நாம் வழிகாட்டுகிறோம். நீங்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு எதிர்வரும் கால கல்லூரி படித்து பிறகு மத்திய அரசு, மாநில அரசு போட்டித் தேர்வுகளை எழுதி அதிகமான எண்ணிக்கையிலே நமது பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். தேர்ச்சி பெற்று எதிர்வரும் காலங்களிலே நீங்கள் இங்கே சிறப்பு விருந்தினராக நீங்கள் அமர வேண்டும். நாங்கள் தேடுகிறோம், நமது பள்ளியில் படித்த யாரேனும் மத்திய அரசு வேலையில், மாநில அரசு வேலையில் இருக்கிறார்களா என்று. நீங்கள் படித்து பட்டம் பெற்றால் உங்களை அழைத்து இங்கே நம்முடைய பள்ளி நிர்வாகத்தினர் உங்களை கௌரவப்படுத்துவார்கள், சிறப்பு செய்வார்கள். ஆகவே நீங்கள் இந்த சுதந்திர தினத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு குறிக்கோள் என்னவென்றால், ஒரு சபதம் என்னவென்றால், எதிர்வரும் காலங்களிலே நன்கு படித்து நல்ல பட்டம் பெற்று மத்திய அரசு, மாநில அரசு வேலை வாய்ப்புகளை நீங்கள் பெற வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாக வைத்து எனது இந்த சுதந்திர தின உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். திரு ஓஎஸ் அஹ்மத் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். Assalamu alaikum. Good morning, everyone. First of all, I would like to thank Almighty Allah who has given me an opportunity to speak in front of regarding Independence Day. Greeting on this memorable occasion of India's 78th Independence Day. Today we gather to celebrate remarkable journey of our nation towards freedom. It's that day echoes the sacrifice of countless heroes who fought tirelessly for our liberty. As we look back, August 15, 1947 marked the end of British colonial rule and India emerged as a free nation. Jawaharlal Nehru became the first Indian Prime Minister to raise the national flag at Red Fort near Delhi's Nahur Gate. Our struggle for independence was not just a political movement, it was a testament to unbeatable spirit of our people. For the non-violent resistance led by Mahatma Gandhi to the bravery of countless others, we stood united in our quest self-determination. India gained independence on 15 August 1947. After independence, India acquired all the fundamental rights. People celebrate independence by hoisting national flag and reciting national anthem. We should all be proud to be Indian and we should admire our fortune to have been born the land of independent India.
From 1857 to 1947, the lives of many freedom fighters were sacrificed for independence of India, and Indian soldier Mangal Pandey in the British force first raised his voice against the British. Several great freedom fighters later struggled and dedicated their entire lives to India's freedom. The sacrifice of all freedom fighters like Bhagat Singh, Chandrasekhar Azad, Maulana Abul Kalam Azad, Dr. Zakir Hussain and Rafi Ahmed Kedwai, who lost their lives at an early age just to fight the country, can never be forgotten. Gandhi was a great Indian figure who gave the world a great lesson by his non-violence movement for freedom. We are so lucky to have been given a land of peace and happiness by our forefathers. We can sleep all night without fear and enjoy the whole day at the school or home. I conclude my speech. Thank you, one and all. Jai Hind. உங்களுடைய உரையாட இருக்கின்றார்கள். முதலில் உருதுக்கு திரு முகமது மெஹரான் என்கின்ற மாணவனை அழைக்கின்றேன். नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद। आज हम यहाँ यौम आज़ादी 17 साल के लिए जमा हुए हैं। आपको मालूम है कि 15 अगस्त 1947 में अंग्रेजों के खिलाफ गुलामी करते हुए आज़ाद हुए हैं। हर तरफ खुशी का माहौल है, लेकिन हम याद रखें कि उन अकाबिरों को भी याद रखें जिन्होंने खुशी के साथ फांसी ली है। लेकिन अब मैं ये बताना चाहता हूँ कि इस आज़ादी में मुसलमानों का भी अहम किरदार है। मौलाना अबुल कलाम आज़ाद अजीम रहनुमा है, जिन्होंने जिद्दोजहद के साथ अंग्रेज़ों के खिलाफ लड़ा है। और ऐसे कई मुजाहिद जिन्होंने अंग्रेज़ों के खिलाफ लड़ा है, इनके अलावा बहुत से मुसलमानों ने भी अपने जानों की कुर्बानियाँ दी हैं। आप सबको मैं ये बताना चाहता हूँ कि मुसलमान हिंदुस्तान के अमन के खिलाफ करने के लिए हिंदू, मुस्लिम और सिख इत्तेहाद कायम करें। इत्तेहाद कायम करने से ये देश हिंदुस्तान तरक्की हासिल करते हुए। इस बात पर मैं अपनी छोटी तकरीर खत्म करता हूँ। अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि। தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான தேனமுதா முத்திக்கனியே முத்தமிழே உன் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு எம் தினம் தாண்டி வழங்குகிறேன். சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினம் நமக்கு நம் பாட்டனோ பாட்டியை கொடுத்த குடும்ப சொத்தோ செல்வமோ அல்ல. இந்த சுதந்திர தினம் என் நட்ச தியாகிகள் கார்மேகம் பொழியும் மழையை போல தம் குருதியை பொழிந்து மண்ணிற்கு தம் குருதியை பொழிந்து பெற்று தந்தது இந்த சுதந்திர தினம். அப்படிப்பட்ட ஒரு 78வது சுதந்திர தினத்திற்கு இப்பள்ளியின் மாணவனாகிய நான் உங்களை மிகவும் அன்புடனும் கனிவன்புடனும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் நாட்டிற்காக தலைமை ஆற்றுதல். எப்படி இன்று நாம் காலையில் வரும்போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்போமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே என்று, அதுவா? அல்லது கொடியுடன் எடுத்த செல்ஃபியை இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டோமே அதுவா? இதுவா சுதந்திர நாட்டிற்காக போராடுதல், நாட்டிற்காக கடமை ஆற்றுதல் என்றால் என்ன தெரியுமா? வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் வரி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் அழைத்தாயா, அல்லது அங்கே கொஞ்சி விளையாடும் மாதர் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா, உனக்கே நாம் கொடுக்க வேண்டும் வரி என ஆங்கிலேய வரி கேட்டு வந்த ஜாக்சன் துறையை ஓட விரட்டி எடுத்தாயே என் மன்னன் வீரபாண்டியன் கட்டபொம்மன். அவர் செய்தது கடமை. தோண்டு கிடந்திருந்த நாட்டு மக்களிடம் அச்சம் இல்லை என்பதில்லையே. உச்சி வீடு வாழிந்து வீடுகின்ற போதிலும் அச்சம் இல்லை என்பதில்லையே என்று நாட்டு மக்களிடையே விடுதலை உணர்வை நரமின்றி உறுதியின்றி நரம்புகளில் ஏற்றினாரே மகாகவி பாரதியார். அவர் ஆற்றியது கடமை. தன் உயிரே போனாலும் தேசிய கொடியை மண்ணில் விடமாட்டேன், என் தேசிய கொடியை என் உயிரினும் பேணி காப்பேன் என்று தம் உயிரை விட்டாரே கொடி காத்த குமரன். அவர் செய்தது கடமை. ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி ஆங்கிலேயர்களால் சாகும் வரை செக்கிருக்கப்பட்டாரே செக்கிருத்த செம்மல் வ.உ.சி. சிதம்பரனார். அவர் ஆற்றியது கடமை. ஆங்கிலேயர்கள் ஆண்களுக்கு பெண்கள் சாய்த்தார்கள் அல்ல என்று கூறும் வகையில்
காந்தியடிகளை சூழ வந்த ஆங்கிலேயரை எதிர்த்து தன் நெஞ்சை நின்றாரே நம்ம தில்லையாடி வரை வெள்ளியம்மை அவர் ஆட்சியது கடமை. தன் கணவனை கொண்ட குற்றத்திற்காக ஆங்கிலேயரிடம் பெரும் படையை திரட்டி ஆங்கிலேயர் போரிட்டாரே வீரமங்கை வேலுநாச்சியா அவர் ஆட்சியது கடமை. இப்படி இவர்கள் மட்டுமின்றி வாலிபன் வாஞ்சிநாதன், இரட்டைமலை சீனிவாசன், குயிலி போன்ற எண்ணற்ற தியாகிகள் பெற்ற சுதந்திரத்தினால் தான் நாம் இன்று இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். அவர்கள் இந்த வேலையை கூறுவதற்கான அவர்கள் நம் தமிழ்நாட்டை, நம் தாய் மண்ணம் தமிழ்நாட்டில் பிறந்த நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர்களாக அவர்களை நாம் நினைத்து பெருமைப்பட வேண்டும். இல்லை கர்வப்பட வேண்டும். இப்படி அவர்கள் செய்த கடமைகளுக்கு முன் நாம் இன்று ஸ்டேட்டஸ் போடுவதும் ரீல்ஸ் போடுவதும் பெரும் ஒரு தூசியை போன்றது. கடமை என்று இவ்வளவு நேரம் சொல்கிறேனே, என் நண்பர்கள் எண்ணத்தில் தோன்றிருக்கும், நீ நாட்டிற்காக நீ என்ன கடமையை செய்தார் என்று நினைப்பது எனக்கு தெரிகிறது. நான் என் நாட்டிற்காக தற்போது நான் என் கடமையை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு கிடைத்த இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டிற்காக போராடிய தியாகிகளின் சிந்தனைகளை உங்கள் மனதில் விதைத்துக் கொண்டிருக்கிறேன். அதுவே நான் என் கடமையாக செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, அதை பயன்படுத்தி நான் என் கடமையை செய்தேன். நீங்களும் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கடமையை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இறுதியாக ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அனைவருக்கும் சமமான திறமைகள் இல்லை, ஆனால் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் உள்ளன. எங்கள் திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம் நாட்டையும் தம்மையும் உயர்த்தி நம் நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Muhammad Ali. I am studying in 8th standard in Islamia Higher Secondary School, Varnampet. Today I am going to speak about our Independence Day. My respected teachers and my dear friends, good morning. As we all know that today we are celebrating our 78th Independence Day. First, we must know what is independence. The real independence is when we have a separate homeland where we feel free, secure and spend our lives as we want. Dear listeners, it was not easy to get freedom from the British and break the chain of slavery. It was a great effort. Today we should make a promise together that we can do nothing that will harm our self-respect and progress of our homeland. I only pray to God that He protects our country from evil eyes. Give us knowledge to perform every task. Our country's progress and dignity. I want to conclude my speech with this quote. Freedom is never dear at any price. It is the breath of life. Feel the pride of being a part of such a glorious nation. Thank you. Jai Hind. அப்பாஸ் அவர்களுடைய மேற்பார்வையிலே டி சரவணன், அதைத் தொடர்ந்து இளையரசன் ராஜ் மியூசிக் வாசிக்கிறதுல இந்த பையன் முதல் பரிசு பெற்றிருக்கின்றார். மியூசிக். அதைத் தொடர்ந்து எம் மனோ குயிஸ் காம்படிஷன்ல சர்டிபிகேட் ரன்னர். விஐடிசி கேம்ப் 19/6/2024 முதல் 28/6/2024 வரை 10 நாட்கள் நடைபெற்றது. செகண்ட் இயர் கேடட் 40 பேரும், கேம்ப் அட்டெண்ட் பண்ணது 34 பேர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக NSS நாட்டு நலப்பணி திட்டத்திலே மிக சிறப்பாக பணியாற்றி பரிசுகளை பெறப்போகும் இந்த 3 மாணவர்களும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் மிக சிறப்பாக பணியாற்றிய மாணவ தொண்டர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாட்டு நலப்பணி திட்டத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு முகமது அலி அவர்களுக்கும் இந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து போதைப் பொருள் விழிப்புணர்வு ஸ்லோகன் போட்டிகள். இன்னைக்கு இந்த முக்கியமா அரசாங்கம் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் மீண்டும் ஒரு சப்ஜெக்ட் 10th இங்கிலீஷ் மீடியம் ஆகிய மாணவர்கள் இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு ஸ்லோகன் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். மாணவ சமுதாயம் மட்டுமல்ல,
அனைத்து சமுதாயமும் நாம் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த போதைப் பொருள் இதை முற்றிலுமாக ஒழிக்க அனைவரும் நீங்கள் உறுதியேற்க வேண்டுமா என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ட்ரிபிள் சி கன்சியூமர் கிளப்ல வந்து டாப்பர் சிஎஸ் மற்றும் ரோட் சேஃப்டி சாலை பாதுகாப்பு மன்றத்தினுடைய டாப்பர்ஸ் ஜமீர் அகமது மற்றும் எம் மணி ஆகிய மாணவர்கள் இதில் சிறப்பாக பணியாற்றி தங்களுடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த போட்டியாக போட்டி தொடர்ந்து நாடக போட்டியும் நடைபெற்றது. இந்த நாடக போட்டியிலே கிட்டத்தட்ட 11 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அதை அந்த 11 மாணவர்கள் சார்பாக ஒரே ஒரு மாணவன் ஹரிஹரன் என்கின்ற மாணவன் குழுவாக வந்து நீங்க அதை போட்டோ எடுத்துங்க. ஜெய்கன் மற்ற அறிவியல் ஆசிரியர்கள் அனைவரும் அதை வந்து சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைத் தொடர்ந்து இந்த பரிசுகளை பெற உள்ளார்கள். அதைத் தொடர்ந்து நம் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த விழா நிகழ்ச்சி முடிவடைந்ததும் முகமது இஸ்மாயில் சாஹிப் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கொடியேற்றும் வைபவம் நடைபெறும். அது சமயம் அனைத்து ஆசிரியர்களும் கல்லூரிக்கு வரும்படி அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் இப்பொழுது இனிப்பு வழங்கி ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லப்பட்ட பிறகு கிளாப் இந்த வருஷம் பண்ணோம், அடுத்த வருஷம் நீ பிரைஸ் வாங்கணும். ஓகேயா? வெறும் கை தட்டி அவனே பார்க்க கூடாது, நாம அந்த மாதிரி மாறணும். சாதை தொடர்ந்து முகமது சல்மான் ஏ 12th காமர்ஸ் ஏ 523 மார்க்ஸ் 523. இவரெல்லாம் நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்கள். அதே மாதிரி நீங்களும் பெருமை சேர்க்க வேண்டும். முகமது நபீத் 12th MPCB இங்கிலீஷ் மீடியம் 506. 10th வந்து சஞ்சய் எஸ் 10th இங்கிலீஷ் மீடியம் சி 475 400. அதைத் தொடர்ந்து நந்து 469 465. நிதின் பிரணவ். இந்த மாணவர்கள் 10th 10ஆம் வகுப்பிலே அதிக மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தவர்களாவர். ஓகேவா? அதைத் தொடர்ந்து இப்பொழுது and all present here. As we came to the close of this memorable Independence Day celebration, I stand before you with deep sense of gratitude and pride. Today we have gathered to honor the sacrifice of our forefathers and celebrate the freedom that they fought for. First and foremost, I like to extend my heartfelt thanks to our chief guest, Through R. Rukmagandan, Inspector of Police, Pernapet, for taking the time to grace this occasion with your presence and inspiring us with your words. A special thanks to Janab Marid Muhammad Ibrahim Shafi Saheb for hoisting the national flag, and I would like to thank our proud correspondent Marid Haji Nisar Ahmad Saheb and our trustee Marid Rafi Saheb for joining us today. Your presence has made this day even more special. I would also like to express my sincere appreciation to the organizers, volunteers, and everyone who has worked to make this event a great success. Last but certainly not least, I want to thank each and every one of you who joined us today. Your participation is what makes this celebration meaningful and vibrant. Once again, thank you all.